என்ன இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது? கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கே. ஆமா மாயா, இந்த சம்மர்லயும் இப்படி செம்மையா காத்தடிக்கிறது நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு ஜெனி. இன்னைக்கு நம்ம கூட 2 புது ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து ஜாயின் பண்ண போறாங்க. புது ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு தெரியாம யார் உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்? உனக்கு தெரியாது மீனு, மார்னிங் தான் வீட்டுக்கே வந்தாங்க. எனக்கே சர்ப்ரைஸ் தான். காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சது இப்போ இங்க வருவாங்க பாரு. வந்ததும் உங்களுக்குலாம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் மீனு. என்ன மாயா, புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ற? அவங்களுக்கு வெறும் காஃபி மட்டும் தானா? டிஃபன் லஞ்ச் எதுவும் ரெடி பண்ணலையா? எப்படி ரெடி பண்ணாம இருப்பாங்க? அதெல்லாம் ஆண்டி கண்டிப்பா பண்ணுவாங்க. கரெக்ட் ரோசி, எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க அவங்களுக்காக ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணணும்னு. சூப்பர். அப்போ நம்ம நேற்று தானே புது டைனிங் டேபிள் வேற வாங்கினோம். அதுலேயே அவங்களுக்கு வச்சு சர்வ் பண்ணிடலாம். அட ஆமா இல்ல, அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஒன்றா இன்னைக்கு லஞ்சு சாப்பிட போகிறோம். ஓகே மாயா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். கவலைப்படாத நிலா, இன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் தான் செய்வாங்க. சரி, பேசுனதெல்லாம் போதும் மாயா. உன் நியூ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஐயோ, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. போய் கூட்டிகிட்டு வா மாயா. இதோ அவங்களே வந்துட்டாங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய், நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். புது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு 2 பேர் கிடச்சிருக்காங்க. ஜாலி தான் இனிமே. ஹாய், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சூப்பராக இருக்காங்க மாயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உங்கள் 2 பேரோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். 2 பேருமே க்யூட்டாக இருக்கீங்க. எங்கள் நேம் கூட மாயா உங்ககிட்ட நான் சொல்லி வைக்கலையா? சரி விடுங்க, நானே சொல்கிறேன். என் பேர் மோனா. என் பேர் விஜய். இப்போ உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து தான் இன்னைக்கு லஞ்சு சாப்பிட போகிறோம். 2 பேரும் வெளியே ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நாங்களே சொல்லலான் இருந்தோம், அதுக்குள்ளே நீயே கேட்டுட்டு ஜெனி. நாங்கள் உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கோம். கிஃப்டா? என்ன கிஃப்ட் விஜய்? நீங்கள் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் வரும்போதே எங்களுக்கு கிஃப்டோடு வந்திருக்கீங்களே, செம்ம ஜாலி. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான் ரோசி. நீங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? அப்போ சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க மோனா. ஓகே விஜய், நம்ம வண்டியில் இருக்கிற கிஃப்டை நீ எடுத்துகிட்டு வாங்க, எங்களுக்கு எல்லாம் காட்டலாம். எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. ஓகே மோனா, நான் போய் வண்டியில் இருக்கிற gift எடுத்துகிட்டு வரேன். பாவம், அவங்களும் டயர்டாக வந்திருப்பாங்க. அங்கே பாருங்க, எல்லாரும் விஜய் என்ன எடுத்துகிட்டு வரான்னு. செம்மையாக இருக்குல்ல, என்ன அது? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிக்கூண்டு தான் அந்த gift. ஹை, சூப்பராக இருக்குது விஜய். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் விஜய், எனக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்கே வாங்குனீங்க? ஆமாம் மோனா, இந்த கிளி கொண்டை எங்கே நீங்கள் வாங்குனீங்க? நானும் இதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்கி வைக்க போகிறேன். இது நாங்கள் வரும்போது ஒரு பெட் ஷாப்பில் தான் வாங்கினோம் ரோசி. ரொம்ப தேங்க்ஸ் மோனா அண்ட் விஜய். எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. நான் போய் அதை தொட்டு விளையாட போகிறேன். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நிலா, நீயும் இங்கே வந்து தொட்டு பாரு. அது ஒன்றுமே செய்யலை. சூப்பராக விளையாடுது நம்ம கூட. உன்னை ஒன்றும் பண்ணல, நான் போய் தொடுறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐயோ, அது கடிச்சு வைக்குதே, கையெல்லாம் கடிக்குது. ரோசி, மாயா, மீனு, நீங்களும் விளையாடுங்க அந்த கிளி கூட. உங்ககிட்டயே அது நல்லா பழகும். ஆமாம் மாயா, விஜய் சொல்கிற மாதிரி வா, நம்மளும் போய் விளையாடலாம். கண்டிப்பாக விளையாடலாம். ஆனால் இப்போ வேணாம், லஞ்சுக்கு டைம் ஆச்சு. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடலாம். ஆமாம் மாயா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு வந்துடலாம் போய். மோனா, விஜய் 2 பேரும் வாங்க. உங்களுக்காக எங்கள் அம்மா ஸ்பெஷலாக லஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணால் பேசிட்டுருக்கலாம், சரியா? மாயா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூடயும் மோனா கூடயும் நல்லாவே பழகுறாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்கன்னு. அதே மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் விஜய், பெட்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம அது கூட விளையாடலாமா? கிளியெல்லாம் எங்கே இருக்குது இப்போது? வீட்டில் தான் இருக்கும் ஜெனி. ஆண்டி கிளிக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓ அப்படியா மோனி? சரி ஓகே, நான் போய் கிளி சாப்பிட்டுச்சான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன். நம்ம விளையாடலாம். நல்லா சாப்பிட்ருச்சு கிளி. ரொம்பவே சேட்டை பண்ணுதே. வீட்டிலேருந்து கொண்டு வரதுக்குள்ளே என் கையெல்லாம் கடிச்சு வைக்குது.
என்ன ஜெனி, கிளியை கீழே வச்சுட்டேன். அதை ஹேங்கரில் வேற எங்கேயாவது தான் மாட்டணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. வீட்டில் எப்பயுமே ஹேங்கரில் தான் மாட்டியிருப்போம் ரோசி, ஆனால் நம்ம விளையாடணுமே, இப்போ இதை எங்கே தொங்க விடுறது? எனக்கு ஒரு ஐடியா, நம்ம டேபிள் ஏதாவது போட்டு அது மேலே நம்ம கிளியை எடுத்து வச்சிடலாமா? சூப்பர் ஐடியா விஜய், நான் போய் டேபிள் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அது மேலேயே வச்சிடலாம். இங்கே பாருங்க, மீனு பெரிய டேபிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கா, இது மேலேயே கிளியை தூக்கி வச்சிடலாம். ஆமாம் ரோசி, இப்போ அது மேலே கிளியை வச்சு அது கூட நம்ம பேசி விளையாடலாம். இந்த கிளியெல்லாம் பேசுமா விஜய்? நான் பேசுகிற கிளியெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன், இதுவும் அதே மாதிரி பேசுமா? இது பேசுகிற கிளி தான் நிலா, நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணோம்னா அது நம்ம சொல்கிறத அப்படியே சொல்லும். அப்போ நம்ம பேரெல்லாம் அதுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக நம்மளை கூப்பிடுமா, நம்ம கூட பேசுமா? ஆமாம் ஜெனி, நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நம்ம பேரெல்லாம் அழகாக சொல்லும், நம்ம கூட விளையாடும், ஜாலியாக இருக்கும். அப்படியா விஜய், நான் போய் என் பேரை சொல்லி கொடுக்குறேன், அது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரோசின்னு சொல்லு பார்க்கலாம். என் பேர் ரோசி, இனிமேல் நீ என்னை ரோசின்னு தான் கூப்பிடணும். ரோசி சொல்லு. என்ன இது, எதுவுமே பேச மாட்டேங்குது? உடனே பேசாது ரோசி, இப்போ தானே நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கு, அது நம்ம கூட நல்லா பழகினதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கும். சரி மோனி, நம்ம அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்போ இங்கே பாருங்க, அது செம்மையாக கத்துது. நான் போய் என் பேரை சொல்ல வைக்கிறேன் பாருங்க. நிலான்னு சொல்லு பார்க்கலாம். ரோசி, மீனு, எல்லாரும் பாருங்க, என் பேர் சூப்பராக சொல்லுது. நீங்களும் வந்து உங்கள் பேரெல்லாம் சொல்லி கொடுங்க, அழகாக சொல்லும். என்ன இது, நிலா பேரெல்லாம் அழகாக சொல்லுது, நான் சொல்லி கொடுத்தா மட்டும் சொல்லவே மாட்டேங்குதே, என்னை பிடிக்கலையோ? கிளி, என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏன் என் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? நிலா பேரெல்லாம் அழகாக சொல்கிறியே, என் பேரையும் சொல்லு ப்ளீஸ். ரோசி சொல்லு. ரோசி ரோசி எல்லாரும் பாருங்கப்பா, என் பேரே இது அழகாக சொல்லுது. நீங்களும் உங்கள் பேரெல்லாம் சொல்லி கொடுங்க. ஆமாம் ரோசி, ஆமாம், இது என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் சொல்லுங்க, நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். இது இப்போ சின்ன கிளியாக இருக்கிறனால ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடும் மீனு, மற்ற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடும். சூப்பர் விஜய், அப்போ எங்கள் வீட்டில் நிறைய கோவா ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவா? ஓகே ஜினி, நெக்ஸ்ட் டைம் நீ எடுத்துகிட்டு வா. கோவா ஃப்ரூட்லாம் கிளிக்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிடும். ஓகே, இந்த கிளிக்கெல்லாம் ஏதாவது பேர் வைக்கணுமே, என்ன பேர் வைக்கலாம்? ஏதாவது அழகான பேர் சொல்லுங்கள் யாராச்சும். ஆமாம்ல, இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? சரி, யோசிச்சு நல்ல பேராக வைக்கலாம். இப்போ இதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா? இப்போ தான் அம்மா ஆப்பிள் கொடுத்தாங்க விஜய், ஸோ நம்ம இப்போ என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது, கொஞ்ச நேரம் ஆனால் தான் சாப்பிடும். ஓகே, அப்போ ஆண்டிக்கிட்ட சொல்லிடு மாயா, நாளைக்கு எந்த சாப்பாடும் கொடுக்காதீங்க, நான் கொண்டு வரேன் ஃப்ரூட்ஸ்லாம், அதை கொடுக்கலாம் கிளிக்கு. ஆமாம் மாயா, நானும் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், அது எப்படி தான் சாப்பிடுதுன்னு பார்க்கலாம். ஓகேப்பா, நான் அம்மா கிட்ட சொல்லி வச்சிடுறேன், நாளைக்கு நீங்களே ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அதையே நம்ம கிளிக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.